Hi students, it's Kailash. 12th standard lesson number 1, Electrostatics. இந்த லெசன்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் 1 and 2 இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷனை இந்த வீடியோ செஷன்ல பார்ப்போம். அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் பார்ப்போங்க. கொஸ்டின் படிச்சு பார்க்கலாங்களா? When two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. So, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை ரப் பண்ணும்போது due to friction, approximate we can produce a charge of 50 nanocoulomb. So the 50 nanocoulomb is the charge that is being acquired by the body. Okay, so let me take it as Q. Either நீங்க small q எடுத்துக்கலாம் இல்லனா அத capital Q ன்னு எடுக்கலாம். So இப்போ நம்ம என்ன பண்ணனும்னு கேட்டா, இவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ சார்ஜ் கொடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் நீங்க பண்ணாலும் ரெண்டு சப்டைட்டில்ஸ்ல பண்ணணும். ஒன் இஸ் கிவன். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கிவன்ல எழுதுங்க அலாங் வித் அப்ரோப்ரியேட் யூனிட். அண்ட் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ரெலவெண்ட் ஃபார்முலா அதை நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலால ஏதாவது நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நீங்க சொல்யூஷன்ல நீங்க அந்த ஸ்டெப்ஸ்ல காமிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க டேட்டாஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி ரிசல்ட் நீங்க எழுதலாம். ஸோ கிவன் அண்ட் சொல்யூஷன் இந்த ரெண்டு சப்டைட்டில்ல நீங்க எல்லா சம்ஸும் நீங்க பண்ணுங்க. ஓகே ரைட். இப்போ இந்த சம்ல லெட் அஸ் கோ வித் தி டேட்டா கிவன். ஸோ கிவன் 50 nanocoulomb கொடுத்துருக்கா. இந்த டேட்டா எதை ரெஃபர் பண்ணுது? சார்ஜை ரெஃபர் பண்ணுதுங்க. அப்ப சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு 50 nanocoulomb. ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது எல்லா யூனிட்ஸும் SI சிஸ்டத்துல இருக்கணும். ஸோ இப்போ நானோகூலும்பை நம்ம கூலும்பா மாற்றணும். You know, nano refers to 10 to the power minus 9. The thing can be written as Q is equal to 50 into 10 to the power minus 9 coulomb. Okay, so this is the charge. Charge of an electron. இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொஸ்டின்ல யூசுவலா தர மாட்டாங்க. So charge of an electron, you know, electron charge is denoted by E. So E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n, ஸ்மால் n. யூசுவலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம n அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n எவ்வளவு? ரைட். சார்ஜ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டும் இன்வால்வ் ஆனாலே லா ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். லா ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். Charge developed by a body will always be equal to integral times the charge of an electron. Okay, so charge number of electrons நமக்கு இன்வால்வ் ஆனாலே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்க evaluation பண்ணணும். Okay, so அடுத்த ஸ்லைட்ல we will go into evaluation steps. So solution. So as I told you, charge Q is equal to n into E. அதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது number of electrons. So in the formula we rearrange panni, let us find what is n. Therefore n is equal to Q over E. So Q divided by E. So நமக்கு Q value தெரியும் and E value தெரியும். இதல substitute பண்ணி நம்ம simplify பண்ணோம்னா you will end up with the value of number of electrons. So that is equal to, so charge is 50 nanocoulomb னு கொடுத்திருந்தாங்களா? So 50 into 10 to the power minus 9 divided by 1.6 into 10 to the power minus 19. எந்த ப்ராப்ளம் நீங்க பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவரை சிம்பிளிஃபை பண்ணி நெட் பவரை நியூமரேட்டர்ல வச்சுக்கோங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும். அதுக்கப்புறமா நியூமரல்ஸை நீங்க இவாலுவேட் பண்ணுங்க. ஸோ முதல்ல நம்ம பவரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ லெட் வி டேக் திஸ் 10 to the power minus 19 to numerator. So it will become 10 to the power plus 19. Isn't it? So 10 power 19 into 10 to the power minus 9, I will end up with 10 to the power 10. So பவரை எப்பவுமே முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி நெட் பவரை கீப் இட் இன் த நியூமரேட்டர் ஆல்வேஸ். ஓகே, ஸோ ஹியர் ஐ வில் ஹாவ் 10 to the power 10 as the net power.
அதுக்கப்புறமா நம்ம இந்த 50 and 1.6 இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி அந்த நியூமரல் கண்டுபிடிப்போம், ரிசல்ட் கண்டுபிடிப்போம், நியூமரிக்கல் ஆன்சர். அதோட நீங்க அந்த கண்டுபிடிச்ச பவர், இவாலுவேட் பண்ண பவரை அட்டாச் பண்ணி நெட் ஆன்சர் நீங்க கொடுக்கணும். ஓகே, so all these things if you do, you will end up something like this. You have simplified the power first. So 10 to the power 10. அடுத்த ஸ்டெப்ல 50 by 1.6 டிவைட் பண்ணோம்னா I will end up with this answer. 31.25 into 10 to the power 10 electrons, or if I put it in scientific notation, I will end up with 3.125 into 10 to the power 11 electrons. There is no need of converting the answer into scientific notation unless mentioned in the question. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க சயின்டிபிக் நோட்டேஷனாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதுறது தான் சயின்டிபிக் நோட்டேஷன் இல்லையா? அந்த சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதும்போது மேத்தமேட்டிக்கலா அப்ரோச் பண்ணுங்க. அதாவது இந்த 31.25ங்கிறது 3.125 நமக்கு மாறணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 10 பண்ணலாம். அப்ப 31.25 will change to 3.125. 10 ஆல டிவைட் பண்ணா 10 ஆல என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். So multiplying and dividing by 10. Okay, so 31.25 divided by 10 becomes 3.125. And 10 power 10 into 10 becomes 10 to the power 11. So decimal point oda position நமக்கு மாறும்போது power of 10 உங்களுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அந்த power of 10 depending upon the direction in which the decimal point is moved, either may it increase or it may decrease. நீங்க அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ங்கிறத என்ன பண்ணிடாதீங்க, இங்கி பிங்கி பாங்கி போட்டு செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ 31.25 to 10 to the power 10 electrons or 3.125 into 10 to the power 11 electrons. So this is the answer. ஸோ இவ்வளவு எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா you can acquire a charge of 50 nanocoulomb. So first sum oda solution is over. Now let us go to the second sum. The total number of electrons in the human body is typically in the order of 10 to the power 28. Order அப்படிங்கிற word வந்துட்டாலே we are not bothered about the numeral that appears in front of the power of 10. Power of 10 மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Order of velocity of light. Velocity of light கேட்டாங்கன்னா 3 into 10 to the power 8 meter per second அப்படின்னு எழுதுவோம். Order of velocity of light கேட்டாங்கன்னா 10 power 8 meter per second அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த பவரை நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பவர் ஆஃப் 10 நமக்கு வரக்கூடிய நியூமரல் சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதி இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய பவரை தான் நீங்க ஆர்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ த ஆர்டர் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஹியூமன் பாடி இஸ் டிபிக்கலி இன் த ஆர்டர் ஆஃப் 10 to the power 28. சப்போஸ் டியூ டு சம் ரீசன்ஸ் யூ அண்ட் யோர் ஃப்ரெண்ட், ஸோ 2 persons, அந்த 2 personல ஒருத்தரை நீங்க எடுத்துக்கோ, இன்னொன்னு உங்க ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கோ, லாஸ்ட் 1% ஆஃப் திஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நீங்க எவ்வளவு லூஸ் பண்றீங்க? 1% ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த 10 power 28ல ஒரு 1% ஆஃப் எலக்ட்ரானை நீங்க லூஸ் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு லூஸ் பண்றாரு? அவரும் அதே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது 1% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 power 28 லூஸ் பண்றாரு. ஸோ நீங்க லூஸ் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் உங்க ஃப்ரெண்ட் லூஸ் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் சேம், which means the charge what you acquire on account of loss of electron and the charge what your friend acquires due to the loss of electrons will be same. ரெண்டு பேரும் சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் தான் டெவலப் பண்ணுவீங்க. ஏன்னா ரெண்டு பேருமே லூஸ் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு? சேம். தட் இஸ் 1% ஆஃப் 10 to the power 28. ஓகே, calculate the electrostatic force between you and your friend separated by a distance of 1 meter. Compare this with your weight. The electrostatic force உங்க வெயிட்டோட கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம வெயிட்டும் கண்டுபிடிக்கணும். along with the electrostatic force அந்த பர்சனோட வெயிட் கண்டுபிடிக்கணும். Assume mass of each person is 60 kg and use point charge approximation. Right. So point charge approximation யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா கூலும்ஸ் லா அதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். F is equal to K times Q1 Q2 over R square, where Q1 and Q2 are magnitude of the charges and R is the distance between the two charges
and K is a constant 1 by 4 pi epsilon naught. So இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இவாலுவேட் பண்ண போறோம். இந்த ஃபார்முலாவை நீங்க எப்ப யூஸ் பண்ண முடியும்னா பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் क्वेश्चनல யூஸ் பாயிண்ட் சார்ஜ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது கொடுக்கலனா கூட நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் சார்ஜ் அப்ராக்சிமேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, so this last part of the sentence need not be given in the question. If they have not given in the question, you are going to use point charge approximation only. Okay, so the total number of electrons in the human body is typically in the order of 10 to the power 28. So this is the total number of electrons. Number of electrons lost by both the persons is 1% of this number. That is 1% of 10 to the power 28. The distance of separation between the two persons is 1 meter. And the mass of each person is 60 kg. So we first find electrostatic force between the two persons, because they would have developed charges on account of loss of electrons. And let us calculate the weight of the person, each person, ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும், ரெண்டு பேத்துக்கும் சேம் மாஸ். ஓகேங்களா? And then let us compare the electrostatic force with the weight. ரெண்டு குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா மேத்தமேட்டிக்கலா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். If they ask you to compare A and B, you have to find what is A is to B. Or in other words, ratio na division அர்த்தம் இல்லையா? So you are supposed to find A by B. இல்லனா B by A. Compare A and B கொடுத்தாங்கன்னா ஒண்ணா நீ A by B கண்டுபிடி, இல்லனா B by A நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ முதல்ல நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணி எழுதுவோம். Given number of electrons in the human body 10 to the power 28. Number of electrons lost. Number of electrons lost or number of electrons gained or number of electrons transferred generally. இதுதான் நம்ம small n அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. Okay, so number of electrons lost, small n, is equal to 1% of 10 to the power 28. That is 1 by 100. Percentage divided by 100 அர்த்தம் இல்லையா? So 1 by 100 into 10 power 28. 100 10 square அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் மைண்டுக்குள்ள. But 10 square and 10 to the power 28 simplify பண்ணீங்கன்னா I end up with 10 to the power 26. So 10 to the power 26 electrons நீங்க லூஸ் பண்றீங்க, as well as உங்க friend லூஸ் பண்றாரு. So number of electrons lost by you 10 to the power 26. Number of electrons lost by your friend அதுவும் 10 to the power 26. Okay, so ரெண்டு பேரும் எலக்ட்ரான் லூஸ் பண்றனால both of you will acquire charge. So நீங்க acquire பண்ற சார்ஜ் Q1 ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், உங்க friend acquire பண்ற சார்ஜ் Q2 ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். So let Q1 and Q2 be charge acquired by both the persons. Bracketல Q1 is equal to Q2. Why Q1 is equal to Q2? Because நீங்க லூஸ் பண்ற number of electrons உங்க friend லூஸ் பண்ற number of electrons same. So charge developed will be same. Okay, right. அடுத்தது, distance of separation between you and your friend is given as 1 meter. Mass of each person is given as 60 kg. இந்த மாதிரி givenல எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி எழுதிடுங்க along with the unit. Electrostatic force F sub E is equal to question mark. So electrostatic force between the two persons என்ன அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது weight கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா electrostatic forceையும் weightையும் நீங்க கம்பேர் பண்ணணும். So FE by W, so இன்னொன்னு கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். Weight is equal to ஒரு question mark. And இதை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் கடைசியா. Therefore FE divided by W is equal to question mark. Okay, right. So first of all நம்ம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ஸ் லா நம்ம யூஸ் பண்ணணும். F is equal to K times Q1 Q2 by R square. இப்போ இந்த கொஸ்டினை படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அக்வயர் பண்ற சார்ஜோட மேக்னிடியூட் தரல, ராதர் நீ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிருக்க, உன் ஃப்ரெண்ட் எவ்வளவு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆர் கெயின்ட் கொடுத்தாலே சார்ஜை எப்படி கண்டுபிடிக்கலாம்? Q is equal to NE. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சார்ஜும் இன்வால்வ் ஆனாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். லா ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ ஸ்டெப் 1, நீங்க அக்வயர் பண்ற சார்ஜ், உங்க ஃப்ரெண்ட் அக்வயர் பண்ற சார்ஜ், இதை ரெண்டையும் லா ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸை வச்சு கண்டுபிடிங்க. ஸோ Q1 Q2 ஓட வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் செப்பரேட்டட் பை 1 மீட்டர் கண்டுபிடிங்க. மாஸ் கொடுத்திருக்கு, அதனால வெயிட் கண்டுபிடிங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல F sub E divided by W comparison. So compare your electrostatic force between you and your friend and weight of each person. Okay, அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? So solution.
charge q1 and I told you already in the earlier slide, both the charges are equal. நீங்க acquire பண்ற சார்ஜும் friend acquire பண்ற சார்ஜும் equal. So ஒரு தடவை நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். So charge q1 is equal to q2 is equal to n into e. That is q1 is equal to q2 is equal to number of electrons lost by you and your friend, 10 to the power 26, and electron charge you should know, 1.6 into 10 to the power minus 19 coulomb. முதல்ல பவரை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. So 10 to the power 26 into 10 to the power minus 19, you will end up with 10 to the power 7. So my net answer is going to be q1 is equal to q2 is equal to 1.6 into 10 to the power 7 coulomb. So இதுதான் நீங்க அக்வயர் பண்ற சார்ஜ் as well as உங்க ஃப்ரெண்ட் அக்வயர் பண்ற சார்ஜ். உங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, ஏன் இந்த ரெண்டு சார்ஜஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க லூஸ் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 to the power 26, உங்க ஃப்ரெண்ட் லூஸ் பண்ற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 to the power 26. That is, both of you are losing same number of electrons. Number of electrons lost by both the bodies same இருந்ததுன்னா charge acquired by the bodies நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So உங்களுக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, I am repeating it several times so that you should never forget that. Okay, right. Now let us go into electrostatic force between you and your friend. நீங்க எழுதும்போது electrostatic force between you and your friend எழுதக்கூடாது, between two persons நீங்க எழுதுனா போதும். between you and your friend நீங்க எழுதுனீங்கன்னா உங்க டீச்சருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நீ எழுதணும். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பர்சன்ஸ் given by, முதல்ல நம்ம ஃபார்முலா எழுதிடலாம், பிகாஸ் ஃபார்முலாவுக்கு மார்க் இருக்கும் என்னைக்குமே. ஸோ எஃப் சப் இ இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into q1 q2 by r square. Okay, that is f sub e. Let us substitute the values. You know 1/4 pi epsilon naught is 9 into 10 to the power 9. 1/4 pi epsilon naught value 9 into 10 to the power 9 Newton meter square coulomb to the power -2. ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஸ்மால் ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், கேபிட்டல் ஜியோட வேல்யூ தெரியுமோ, அந்த மாதிரி இந்த கூலம்ஸ் லால k, that is 1/4 pi epsilon naught, அவரோட வேல்யூ நீங்க நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, into charge acquired by you 1.6 into 10 to the power 7, charge acquired by your friend q, that is q2, அதுவும் 1.6 into 10 to the power 7. அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1.6 into 1.6 into 10 power 7 into 10 power 7. So both these two values are occurring two times. அப்ப நான் அதை எப்படி எழுதலாம்னா 1.6 into 10 to the power 7 whole power 2 அப்படின்னு நீங்க எழுதலாம். இல்லைன்னா 1.6 into 10 to the power 7 into 1.6 into 10 to the power 7 அப்படின்னு நீங்க எழுதலாம். ஸோ முதல்ல பவரை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 10 power 7 the whole square is 10 to the power 14. And we have 10 power 9 here. So the net power is going to be 10 to the power 23. So I have 10 to the power 23 in the numerator, of course. And I have 9 and I have 1.6 the whole square here. So 9 and 1.6 the whole square divided by 1 square. 1 square is nothing but 1, so it vanishes. So if you evaluate this, you will end up with F sub E is equal to 23.04 into 10 to the power 23 Newton. இதை சயின்டிபிக் நோட்டேஷனா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க. நீங்க தேவையில்லாம பண்ணி தப்பு பண்ணிட்டீங்கன்னா மார்க் போயிடுது. இப்படியே விட்டுருந்தா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். தேவையில்லாம சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதி தப்பா பண்ணிட்டீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் 10 எழுதும் போது தான் தப்பு பண்ணுவீங்க. இங்க வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ யூ வில் லூஸ் மார்க். ஓகே, ரைட். அடுத்தது வெயிட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? Weight is equal to gravitational force, you know. So gravitational force acting on a body is called weight of the body. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து மாடுகளுக்கு கூட தெரியும். மாடை வந்து கத்தும்போது எப்படி கத்துங்க, மா அப்படின்னு கத்துங்க. எம் இன்டூ ஏ சேர்த்தி படிச்சு பாருங்க, மா அப்படின்னு வரும். ஸோ எந்த ஃபோர்ஸா இருந்தாலும் நான் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன், எம் இன்டூ ஏ. கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கும் பட்சத்தில் ஏக்கு பதில acceleration due to gravity small g நீங்க யூஸ் பண்ணிக்கணும். So weight of a body is given by m into g. Now mass of the person is 60 kg in fact. So 60 into g value சில சமயம் கொஸ்டின்ல take g is equal to 10 meter per second square னு கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க g க்கு 10 எடுக்கணும். Or else you should stick to the value 9.8. Okay, so g is equal to 9.8 meter per second square. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will end up with weight is equal to 588 Newton.
weight is nothing but gravitational force. So force oda unit என்ன Newton. இங்க எங்க கிலோகிராம் போட்டுட்டாதீங்க, கிலோகிராம் போட்டீங்கன்னா அது mass. Okay, so weight வேற mass வேற. Now let us go to comparison. We have to compare electrostatic force with the weight of the persons. இது வந்து உன்னோட weight as well as உங்க friend ஓட weight. Okay, right. So Fe divided by W. So this is your electrostatic force and this is your weight. So 23.04 divided by 558, 588 in fact, I'm sorry, into 10 to the power 23. So keeping the power as such, 23.04, 588 alla divide பண்ணீங்க, அந்த 10 power 23 answer ஓட attach பண்ணீங்கன்னா, you will end up with 3.9 into 10 to the power 21. Scientific notationல நம்ம இதை எழுதி இருக்கோம். You would have arrived at a different answer. இதை சயின்டிபிக் நோட்டேஷனா மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா you will get 3.9 into 10 to the power 21. No unit, because force oda unit Newton, weight oda unit to Newton. Newton என்ன ஆயிடும், cancel ஆயிடும். Therefore Fe divided by W is equal to 3.9 into 10 to the power 21. என்ன அர்த்தம் இப்படின்னா, Fe divided by W equals to 3.9 into 10 to the power 21 அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த W cross multiply பண்ணுங்க, denominatorல இருக்கு. Right hand side போச்சுன்னா it will go to numerator. அப்ப I end up with F sub E, electrostatic force is equal to 3.9 into 10 to the power 21 into W, which means electrostatic force between you and your friend is 3.9 into 10 to the power 21 times more than that of your weight or your friend's weight. அப்படின்னு அர்த்தம். That is what we mean by comparison. So இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு I have to stick to ratio. Okay, so எப்பெல்லாம் ரெண்டு குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ண சொல்றாங்களோ அப்பெல்லாம் ரேஷியோ கண்டுபிடிங்க, வர ஆன்சரை நீங்க அப்படியே எழுதுங்க. ஓகே, ஃபைன். So that's all about sum number 2. So அடுத்த வீடியோ செஷன்ல ரிமைனிங் ப்ராப்ளம்ஸோடது நம்ம பார்ப்போம். So thank you. Have a nice day further. Bye.